தமிழர் அண்ணன் எழுச்சி 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 அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் எழுச்சி தமிழர் நமது சின்னம் உதய சூரியன் உதய சூரியன் உதய சூரியன் உதய சூரியன் நமது சின்னம் பிரச்சார வண்டி கொஞ்சம் நவுதுப்பா இந்த பிரச்சார வண்டி கொஞ்சம் நவுதுங்க அண்ணா இந்த பிரச்சார வண்டி நவுதுங்க கொஞ்சம் அண்ணா பிரச்சார வண்டி நவுது அண்ணா பிரச்சார வண்டி கொஞ்சம் நவுதுங்க அன்பார்ந்த தோழர்களே, நம்மளுடைய எழுச்சி தமிழர்களுக்கு சிறுத்தைகள் வழிவிட்டு வாக்கு சேகரிக்க அமைதியாக காக்க வேண்டுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த சிறுத்தைகளே, தலைவருக்கு வழிவிட்டு வாக்கு சேகரிக்க அமைதியாக காக்க வேண்டும் என பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் குன்னம் சட்டமன்ற வேட்பாளர் அண்ணன் சிவசங்கர் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க அண்ணன் எழுச்சி தமிழர் வந்துவிட்டார். அன்பார்ந்த தோழர்களே, மேற்கே நின்று கொண்டிருக்கிற பெரியவர்களும் தாய்மார்களும் எழுச்சி தமிழர்கள் வந்துவிட்டார். இங்கே மேடை தடுத்துக் கொள்கிறோம். மேடைக்கு முன்பு வருமாறு கேட்டுக் கொள்கிறோம். ஆரவாரத்தை புகைப்படம் எடுக்கிறார். எழுச்சி தமிழர் புகைப்படம் எடுக்கிறார். உங்களுடைய பொன்னாராதரவை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் அலைகடல் மத்தியிலே வாக்கு சேகரிக்க அண்ணன் வந்துவிட்டார். குன்னம் சட்டமன்ற வேட்பாளர் அண்ணன் சிவசங்கர் அவர்களுக்கு எழுச்சி தமிழர் இதோ வாக்கு சேகரிக்கிறார். அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் நம்மை எல்லாம் கரம் கூப்பி வரவேற்கின்றார். எழுச்சி தமிழர் இதோ குன்னம் சட்டமன்ற வேட்பாளர் அவர்களுக்கு இருகரம் கூப்பி வாக்கு சேகரிக்கின்றார். எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் நமது சின்னம் உதயசூரியன் நமது சின்னம் உதயசூரியன் நமது சின்னம் உதயசூரியன் உதயசூரியன் அண்ணனவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகின்றன. எழுச்சி தமிழர்களுக்கு மரியாதை செய்யப்படுகின்றன. நமது சின்னம் உதயசூரியன் நமது சின்னம் உதயசூரியன் வெற்றியின் சின்னம் உதயசூரியன் வெற்றியின் சின்னம் உதயசூரியன் நமது சின்னம் உதயசூரியன் தளபதியின் சின்னம் உதயசூரியன் காங்கிரசின் சின்னம் உதயசூரியன் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சின்னம் உதயசூரியன் அதிமுகவின் சின்னம் உதயசூரியன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சின்னம் உதயசூரியன் மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம் உதயசூரியன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சின்னம் உதயசூரியன் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் சிவசங்கரின் சின்னம் சிவசங்கரின் சின்னம் வெற்றியின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் நமது சின்னம். அன்பார்ந்த குன்னம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் நமது அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய சிவசங்கர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் குன்னம் ராஜேந்திரன் அவர்களை மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் துரைசாமி அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளை
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி தமிழ் மாணிக்கம் அவர்களே, மண்டல செயலாளர் கிட்டு அவர்களே, மாநில செயலாளர் வீர செங்கோடன் அவர்களே, பொருளாளர் கலையரசன் அவர்களே, செய்தி தொடர்பாளர் உதயகுமார் அவர்களே, ஆசிரியர் அண்ணாதுரை அவர்களே, பேராசிரியர் தமிழ்குமரன் அவர்களே, ஒன்றிய துணை பெருந்தலைவர் செல்வராணி வரதராஜன் அவர்களே, ஒன்றிய செயலாளர்கள் கதிரவன், நந்தன், நெற்றி, வீரவளவன் மற்றும் முன்னணி தோழர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே, பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருட வேண்டுகிறேன். இங்கு தேனி கூட்டில் இருப்பதை போல இங்கே கூடியிருக்கக்கூடிய என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குன்னம் தொகுதியில் நம்முடைய சிவசங்கர் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் என்பதற்கு அடையாளமாக இங்கே கூடியிருக்கிற உங்களின் எழுச்சி நமக்கு உறுதிப்படுத்துகிறது. குன்னம் தொகுதியில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இப்படி ஒரு பேரலை வீசுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றுள்ள மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மாபெரும் வெற்றி தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் கிடைக்க உள்ளது. ஆளுமை தோழர்களே, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆளுமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, எஞ்சியுள்ள இந்த 2-3 நாட்கள், இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இன்றைக்கு 3ஆம் தேதி, நாளைக்கு 4ஆம் தேதி, 5ஆம் தேதி ஒரு நாள் இடைவெளி, 6ஆம் தேதி வாக்குப்பதிவு. வீடு வீடாக செல்ல வேண்டும், வீதி வீதியாக செல்ல வேண்டும். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்க வேண்டும். ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. அதிலும் குறிப்பாக இது எனக்கு சொந்த தொகுதி, குன்னம் தொகுதி. நான் ஓட்டு போட வேண்டிய தொகுதி. இந்த தொகுதி 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சிவசங்கர் வெற்றி பெற்றார். விடுதலை சிறுத்தைகளின் வாழ்த்துக்களோடு, ஆதரவோடு, பேராதரவோடு வெற்றி பெற்றார் என்கிற வரலாறு பதிவாக வேண்டும். அதுதான் இந்த தேர்தலில் நமக்குரிய மாபெரும் அங்கீகாரமாக அமையும். கொஞ்சம் அமைதியா இருங்க. மாபெரும் அங்கீகாரமாக அமையும். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கூட்டணியை கட்டமைத்தார். திடீரென்று அதிமுக கூட்டணியை போல இந்த கூட்டணி சந்தர்ப்பவாதத்தால், அச்சுறுத்தலால் அல்லது பேரத்தால் பணிந்த கூட்டணி அல்ல. கொள்கை அடிப்படையிலே உருவாகி இருக்கிற கூட்டணி, சமூக நீதியை பாதுகாப்பதற்கான ஒரு கூட்டணி. பிஜேபியை தோளிலே சுமந்து கொண்டு அதிமுக வருகிறது. அதிமுக எம்ஜிஆர் காலத்து அதிமுக அல்ல தம்பி, இந்த கொடிய மணிங்க. அதிமுக ஜெயலலிதா காலத்து அதிமுக அல்ல. கீழே இறங்கி பிடிங்க, கீழே இறக்குங்க. தரையில வைங்க, தரையில கொடி, தரையில வைப்ப கொடிய. அதிமுக எம்ஜிஆர் காலத்து அதிமுக அல்ல, ஜெயலலிதா காலத்து அதிமுக அல்ல. அந்த அதிமுகவை மோடியிடம் அடமானம் வைத்து விட்டார் எடப்பாடி. அதிமுகவை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே அடமானம் வைத்து விட்டார். தமிழ்நாட்டை மீட்பதற்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். அதிமுக அப்பாவி தொண்டர்களை பார்த்து நான் கேட்கிறேன், சொல்லுகிறேன், தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் ரெட்டலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுவதாகத்தான் அமையும், பிஜேபிக்கு போடுவதாகத்தான் அமையும், அதிமுகவுக்கு போடுவதாக அமையாது.
ஆகவே அதிமுக தொண்டர்களையும் பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் ஜெயலலிதா அம்மாவை மனதிலே வைத்து, எம்ஜிஆரை மனதிலே வைத்து இரட்டலைக்கு ஓட்டு போட்டால் அது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தான் போய் சேரும். மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள். இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாடு கலைஞரா எம்ஜிஆரா என்றுதான் அரசியல் இருந்தது. எம்ஜிஆர் மறைந்த பிறகு கலைஞரா ஜெயலலிதாவா என்றுதான் அரசியல் இருந்தது. ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு தமிழ்நாட்டு அரசியலை திமுகவா பிஜேபியா என்று கொண்டு போவதற்கு மோடியும் அமித்ஷாவும் முயற்சிக்கிறார்கள். திமுகவை எதிர்த்து நிற்கிற தகுதியை அதிமுக இழந்துவிட்டது, அந்த அருகதையை இழந்துவிட்டது. 5 ஆண்டு காலம் மோடியும் அமித்ஷாவும் தான் இந்த நாட்டை ஆண்டார்கள். அவர்களுக்கு தமிழ் பிடிக்காது. தமிழ்நாட்டு பெயரை மாற்றப் போவதாக சொல்லுகிறார்கள். தமிழ்நாடு என்கிற பெயர் எவ்வளவு இனிமையான பெயர், எவ்வளவு அழகான பெயர், எவ்வளவு நல்ல தமிழ் பெயர். ஆனால் பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லுகிறார்கள், தமிழ்நாட்டு பெயரை தக்ஷிண பிரதேஷ் என்று மாற்றப் போவதாக சொல்லுகிறார்கள். வடக்கே இருக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேஷ் என்பதை போல தெற்கே இருக்கிற மாநிலம் தக்ஷிண பிரதேஷ் என்று மாற்றுவதற்கு பிஜேபி முயற்சிக்கிறது. இப்போது நாம் பேசுகிற தமிழ் மொழியை 25 ஆண்டுகளில் அழித்தொழிப்போம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பிஜேபி வேலை செய்கிறது. நமக்கு பிறக்க போகிற பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாம் இந்தியை பேச வேண்டும் என்று மோடி எதிர்பார்க்கிறார். நம்முடைய பிள்ளைகள் தமிழ் பேச வேண்டுமா, இந்தி பேச வேண்டுமா? நமது நாட்டில் தமிழ் வர வேண்டுமா, இந்தி வர வேண்டுமா? இந்தி வரக்கூடாது என்றால் பிஜேபி விரட்டி அடிக்க வேண்டும். பிஜேபியை விரட்டி அடிக்க வேண்டுமானால் அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும். பிஜேபியால் நேரடியாக தமிழ்நாட்டுக்குள் நுழைய முடியாது. அதிமுக முகமூடியை போட்டுக் கொண்டு வருகிறது. இந்த தொகுதியில் அதிமுக போட்டியிடுவதாக நீங்கள் நம்பிவிடாதீர்கள். அதிமுக பெயரில் பிஜேபி தான் போட்டியிடுகிறது. இந்த தொகுதியில் இரட்டையரை போட்டியிடுவதாக நினைத்து விடாதீர்கள். இரட்டையரை என்கிற பெயரால் தாமரை சின்னம் தான் இங்கே போட்டியிடுகிறது. அது மிகவும் ஆபத்து. நான் இன்றைக்கு நேற்றைக்கு சொல்லவில்லை. 2013 மோடியை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்த போதே சொன்னேன். இந்தியா முழுவதும் ஆபத்து சூழ்கிறது. மோடியை பிரதமர் வேட்பாளராக RSS அறிவித்து விட்டது. இது நாட்டுக்கு ஆபத்து. மோடி பிரதமராகிவிட்டால் நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. பல மேடைகளில் அடிமையில் வலிக்க வலிக்க நான் பேசியிருக்கிறேன். டெல்லிக்கு போய் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை சந்தித்து, நீங்கள் காங்கிரசையும் பிஜேபியையும் சமதூரத்தில் வைத்து பார்க்காதீர்கள், இனிமேலாவது காங்கிரசோடு சேர்ந்து அகில இந்திய அளவில் பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன் 2014 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனாலும் எதிர்க்கட்சி வாக்குகள் சிதறி போனதால் மோடி பிரதமராகிவிட்டார். இந்த 5 ஆண்டுகளில் என்னென்ன கொடுமைகள்! திடீரென்று ரூபாய் நோட்டு செல்லாது, 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு என்று ஒரு பைத்தியக்கார அரசு, மோடி அரசு. எந்த ஒரு பித்துக்குடியும் அப்படி திடீரென்று அறிவிக்க மாட்டார் உலகத்திலேயே. ஆனால் மோடி என்கிற திடீரென்று சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்ததை போல ஒரு பைத்தியக்காரத்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒரு கோமாளி ஆட்சி. உலகத்தில் எந்த பிரதமரும் எந்த ஜனாதிபதியும் அமைச்சரவையை கலந்து பேசாமல் அல்லது நாடாளுமன்றத்தில் விவாதிக்காமல் இப்படி திடீரென்று அறிவிப்பை செய்ததில்லை. உடனே நான் அரை மணி நேரத்தில் பத்திரிகையாளர்களை கூட்டி சொன்னேன், நாட்டுக்கு ஆபத்து சூழ்ந்து விட்டது. மோடி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற எதேச்சதிகாரமாக தான் தோன்றித்தனமாக முடிவுகளை எடுக்கிறார். இது மிகவும் ஆபத்தானது என்று அதை கண்டித்து பாண்டிச்சேரியில் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடத்தினோம். இந்தியாவிலேயே முதலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அந்த பணமதிப்பு நீக்க நடவடிக்கை ஆபத்தானது, மோடி ஒரு எடுத்திருக்கிற நடவடிக்கை பைத்தியக்காரத்தனமான நடவடிக்கை, அது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று சொல்லி மாநாட்டை நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி.
இன்றைக்கு என்ன நிலை? கலைஞர் இல்லை, ஜெயலலிதா அம்மா இல்லை, இரண்டு பேரும் செல்வாக்கு படைத்த தலைவர்கள் இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்து எப்படி வேண்டுமானாலும் கூத்தடிக்கலாம் என்று கனவு திட்டங்களோடு மோடியும் அமித்ஷாவும் அடிக்கடி வருகிறார்கள். நல்லது, மோடி ஒவ்வொரு முறை வருகிற போதும் நம்முடைய வெற்றியின் சதவீதம் கூடிக்கொண்டே இருக்கிறது. மீண்டும் மோடி வர வேண்டும். நம்முடைய திமுக வேட்பாளர்கள் எல்லாம் அவருக்கு நேரடியாகவே ட்விட்டர் செய்தியை போடுகிறார்கள். மோடி அவர்களே, எங்கள் தொகுதிக்கு வந்து உங்கள் கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக ஓட்டு கேளுங்கள், அப்போதுதான் நாங்கள் ஜெயிக்க முடியும் என்று மோடியை எதிர்கட்சி வேட்பாளர்கள் அழைக்கிற ஒரே தேசம் தமிழ் தேசம்தான். பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய இடங்களிலேயே மோடி பெயரை எழுதாமல், மோடி பணத்தை போடாமல் ஓட்டு கேட்கக்கூடிய அவலம். யோசித்து பாருங்க. இது பெரியார் மண், இது சமூக நீதி மண், இது பகுத்தறிவால் பக்குவப்படுத்தப்பட்ட தேசம் தமிழ் தேசம். இங்கே சாதி வெறியர்களுக்கு இடமில்லை, மத வெறியர்களுக்கு இடமில்லை, சனாதன கும்பலுக்கு இடமில்லை, பிஜேபிக்கு இடமில்லை. பிஜேபியை தூக்கி தோளிலே வைத்துக் கொண்டு கொண்டாடக்கூடிய அதிமுகவை விரட்டுகிற காலம் வந்துவிட்டது. இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவே இருக்காது. அதிமுகவை திமுக அழிக்கப் போவதில்லை, அதிமுகவை பாஜகவே அழித்துவிடும். அதில் உள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாம் விலைக்கு வாங்கிவிடும். வெற்றி பெறுகிற சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் விலைக்கு வாங்கி விடுவார்கள். அவ்வளவு மோசமான கலாச்சாரத்தை கொண்ட ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே அதிமுக அப்பாவி தொண்டர்களை நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் வாக்குகளை வீணாக்கி விடாதீர்கள். உங்கள் வீட்டு பிள்ளைகள் கல்வி கற்க, வேலைவாய்ப்பு பெற, தமிழில் பேச, தமிழ்நாட்டு உரிமைகளை காக்க, அரசு துறைகளில் நமது பிள்ளைகள் வேலையில் சேர திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும். அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நாற்காலியில் அமர வேண்டும். அருமை தோழர்களே, நாம் இந்த கூட்டணியில் 6 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். 6 தொகுதிகளிலும் 6க்கு 6, 100க்கு 100. இங்கே எப்படி நீங்கள் எழுச்சிகரமாக உதயசூரியன் சின்னத்திற்கு வேலை செய்கிறீர்களோ அப்படி நாம் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் தீவிரமாக களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சின்னங்களுக்கு வாக்கு கேட்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வெற்றிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உழைக்கிறது. 6 தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பாடுபடுவதை போல குன்னம் தொகுதியில் நாம் பாடுபட வேண்டுமா வேண்டாமா? சிவசங்கர் அவர்களின் வெற்றி நமது வெற்றியா இல்லையா? சிவசங்கர் அவர்கள் திமுகவின் வேட்பாளர் என்பதையும் விட விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர். அவருடைய வெற்றி விடுதலை சிறுத்தைகளின் வெற்றி. இன்னும் சொல்ல போனால் திருமாவளவனின் வெற்றி. ஆகவே சிறுத்தைகளின் வெற்றி. ஆகவே ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. தேர்தலுக்கு பிறகு இந்த வெற்றியை பற்றி அலசி ஆராய்ந்து கட்டுரை எழுதக்கூடியவர்கள் திமுக கூட்டணி டெல்டா மாவட்டம் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து தொடங்கி வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி, சேலம், தருமபுரி இத்தனை மாவட்டங்களிலும் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றதற்கு விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம். அவர்கள் கூட்டணியில் இணைந்ததால் இந்த மாபெரும் வெற்றி சாத்தியமானது என்று பலரும் சொல்ல வேண்டும், எழுத வேண்டும், வரலாறு பதிவாக வேண்டும். அதற்கேற்ப நம்முடைய களப்பணிகள் தீவிரமாக அமைய வேண்டும் என்று கேட்டு நமது அன்பு சகோதரர் சிவசங்கர் அவர்களின் வெற்றிக்கு வீடு வீடாக, வீதி வீதியாக சென்று
என்ன சின்னத்தில் ஓட்டு கேட்பீர்கள்? நமது சின்னம் வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், ஜனநாயகத்தின் சின்னம், சமூக நல்லிணக்கத்தின் சின்னம், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம், சுதந்திரத்தை பாதுகாக்கும் சின்னம், சகோதரத்துவத்தை பாதுகாக்கும் சின்னம், சமத்துவத்தை வென்றெடுக்கும் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். நன்றி நன்றி நன்றி. இன்னொரு கேமரா செல்ஃபி வண்டி நிறுத்துவா ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க கீழே இருக்க மாதிரி ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க ஸ்பீக்கர்ல கீழே ராமராஜ்